கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி பரிபூர்ணமாக ஆனந்தமாக 16 செல்வங்களை என் கடகராசி பிள்ளைகளுக்கு, என் உறவுகளுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் இந்த கடகராசி பிள்ளைகள் இந்த பராபவ வருஷத்தில் பரம யோகத்தை பெறப்போகிறீர்கள். ஆமாங்க, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு தடைகளை விலக்கி, தடைகளை அகற்றி, ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் யார் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு பொசிஷனை கடகத்திற்கு கொடுக்க போகிறது. நிறைய பேர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஐடியா கொடுத்துருவாங்க. நிறைய பேர் நம்மளை ஊக்குவிப்பாங்க. நிறைய பேர் நமக்கு நல்லது செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். உண்மை என்ன அப்படிங்கிறது உடச்சி எரியும் இந்த தமிழ் புத்தாண்டு. இதுதான்டா உண்மை, இதுதான் நான், இவ்வளவுதான் நான், இதுக்கு மேலே நான் இப்படியெல்லாம் போகணும், இவ்வளோ ட்ராவல் எனக்கு இருக்குது, இதையெல்லாம் நான் கண்டிப்பாக நடத்தியே தீரணும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். அதே அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த நம்பிக்கையோடைய வளர்ச்சி, இந்த வருஷத்தோடைய ரிசல்ட் கொடுக்கறது தான் அடுத்த வருஷத்தோடைய பலம். ஸோ கடகம் இன்னும் உயர்வுக்கு போவதற்கான முதல் ஸ்டெப் இந்த வருஷம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. தன்னம்பிக்கையும் நம்பிக்கை அதிகமாக இருக்கணும், அதில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நல்ல நண்பர்கள் உறவாக மாறுவாங்க. நல்ல விசேஷங்கள் கண்டிப்பாக அமையும். குடும்பத்தில் எதிர்பார்க்கப்பட்ட சந்தோஷமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். பணவரவு பூரண திருப்தி தரும். எதிர்பார்க்குற பணவரவு, நீங்கள் என்ன விஷயத்தில் பணம் எதிர்பார்க்குறீங்க அது கண்டிப்பாக கிடைக்கும். பிஸ்னஸில் வேலையில் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக அமையும். பிஸ்னஸில் 2 பங்கு லாபங்களை அமைக்க முடியும். ஆனால் என்ன ஒன்று, எதை வேண்டான்னு விட்டோமோ திருப்பி அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும். எதை வேண்டான்னு விட்டோமோ திருப்பி அதை பிடிக்கும். இதுதான் கடகராசி. அதனால் எதையும் வெறுத்துடாதீங்க. அதே நேரத்தில் வெறுத்தா கூட அது வெளியில் ரொம்ப ஓப்பனாக பேசிடாதீங்க. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள டாப் சீக்ரெட்டாக வச்சுக்கிங்க. இப்போ ஒரு வேலை பார்க்குறோம், அந்த வேலை பிடிக்கல, உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த வேலையே வேணாம், இந்த வேலையை விட்டுட்டு நான் போகிறேன், இனிமேல் இந்த வேலை வேணாம் அப்படின்ட்டு வெளியில் போனால் திருப்பி இதே வேலையை பார்க்க ஒரு கண்டிஷன் ஏற்படும். அப்போ அது என்ன பண்ணலாம், வேலை பிடிக்கல ஆனால் வேலையை விட்ட காரணம் அது கிடையாது அப்படின்னு சொல்லாமல் வேறு காரணத்தை சொல்லணும். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இந்த ரொம்ப தூரம் ட்ராவல் போக முடியல, இது மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில் வந்துடணும். ஏன்னா திருப்பி அதே வேலைக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வேலையில் இன்க்ரிமெண்ட் அதிகமாக கிடைக்கும். அந்த வேலையில் திருப்பி உங்களுக்கு கூப்பிட்டு ஜாயின் பண்ண சொல்லி நிறைய வருமானத்தை கொடுக்க கூட வாய்ப்பு ஏற்படுத்தும். அப்போ அந்த நேரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கடகராசிக்கு இந்த வருஷத்தில் எந்த இடத்த விட்டு விலகினாலும் பகையோடு விலகாமல் நட்போடு விலகுவோம். விலகின காரியம் நமக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த காரணம் மனசுக்கு மட்டும் தெரியும். வீடு தொடர்பான நல்ல செய்திகள் வரும். வீடு கட்டுறது, இடம் மாறுறது, வீட்டில் இருந்த பிரச்சனைகள், அதாவது ஒரு பில்லி சூனியங்கள் ஏதாவது இருந்தாலும், செய்வின கோளாறு இருந்தால் அது விலகும். கண்டிப்பாக வீட்டு தொடர்பான நல்ல செய்திகள். ஏன்னா உங்கள் வீட்டில் மனையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது கண்டுபிடிச்சிருவீங்க இந்த வருஷத்தில். சில பேருக்கு மனைவி மூலமாக பிரச்சனை வரும், சில பேருக்கு கணவன் மூலமாக பிரச்சனை வரும். ஆனால் மனைவினால தான் இந்த பிரச்சனை உருவாகுதுங்கிறத கண்டுபிடிப்போம். அப்போ இருக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பற்றி தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு பண்ணிவிடுங்க. வீடு தொடர்பான நல்ல செய்திகள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்த ஏதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். உறவுகள் வலுப்படும். நம்ம பிஸ்னஸ் உறவுகள், நட்பு உறவுகள், நம்மளுடைய சொந்த உறவுகள் வலுப்படும். மனசு அமைதியை நோக்கி போகும். பெரிய தியானம் பண்ணுற அளவுக்கு வந்துடும். மனசில் தியானம், அதாவது அமைதினா மிகப்பெரிய ஞானியுடைய அமைதியை உற்பத்தி பண்ணும் மனசு. இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும், ஆண்களுக்கும் பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை யாராவது தூக்கி எரிஞ்சிட்டாங்க, துச்சமாக மதிச்சிட்டாங்கன்னா கூட பெண்கள் அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பெஸ்ட்டு டைம். இந்த வருஷத்தில் நெகட்டிவாக என்னென்ன நடக்கும் அப்படின்னா எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லலாமா? ஆமாம், உணர்ச்சி வசப்படாதீங்க, பொங்கிடாதீங்க, வேண்டாம், கூல். ரஜினி ஒரு படத்தில் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பார், சிவாஜி படத்தில். அந்த
சிஸ்டத்துக்கு கூல். அந்த கூல்ங்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லுங்கள். உணர்ச்சி அதிகம், அதாவது உணர்ச்சி வசப்படுறது. பயம் வரும், பல பேர் பயமுறுத்துவாங்க, அஞ்சாத. அந்த பயம் வரும், அந்த நேரத்தில் ஹனுமானை பிரார்த்திங்க, ஹனுமானை பிடிச்சிங்க. இந்த பயம் உருவாக்குவாங்க, அதுக்குள்ளே போய்ட்டா உடல் சோர்வு ஏற்படும், தளர்வு ஏற்படும், வயிறு சில பேருக்கு தொந்தி போடும், உடம்புல தசைகள் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தசை பிடிப்புகள் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது, தொந்தி போட வாய்ப்பு இருக்குது, டயட்லாம் போகணும்னு விருப்பப்படவும் முடியாது. ஸோ கண்ணாப்பினான்னு உடம்போடைய விஷயங்கள் ஏறும், வெயிட் அதிகமடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பு சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் நிறையா குடிச்சிட்டு இருங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. பழைய நினைவுகள் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் இந்த வருஷத்தில். அதனால் நம்மளோட லைஃப்பில் பழைய நினைவுகள்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இனிமேல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லது கண்டிப்பாக நடக்கும். கடகம், திங்கட்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா பால் அபிஷேகம் பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு. உங்களால் முடிஞ்ச ஒரு 1/2 லிட்டர் பால் திங்கட்கிழமையில் ஒரு சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் போய் அபிஷேகத்தில் கலந்துக்கிறீங்களோ இல்லையோ, இந்த சிவனுக்கு உங்கள் பால் போய் சேர்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு பிளான் பண்ணுங்கள், அந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சிவபெருமான் உங்களுக்கு மிக பரிபூர்ணமான அனுகிரகத்தை இந்த ஆண்டிலே கொடுக்க போகிறார். கடகராசி பிள்ளைகள், தமிழ் புத்தாண்டிலே தகராறுகள் நீங்கி, தடைகள் நீங்கி, உங்களுக்கு என்று தனி ரூட்டையே போட போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க, நல்லது நடக்கும். பராபவ வருஷத்தில் முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். இத்தனை விஷயங்களை இப்போ பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது உங்களுக்கு பெரிய பலன். உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார், அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், வேலை விஷயங்களில் மாற்றம் ஏற்படும், பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும், மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஃபார்மாக நல்லா அமைவாங்க. பழையதை விட புதிய தொடக்கங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பழையதை விட புதிய தொடக்கங்கள், ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க, அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம் இந்த வருஷத்தில், அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்கிங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் எடுங்க. ஆன்மீகம், குரு மந்திரம், காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள், மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பராபவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு, வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்திற்கான தேவதைகள் உங்களுக்கு மிக ரகசியமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா இந்த மேஜிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா, இந்த 11 நிமிஷம், ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும் எடுத்துங்க, 11 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷத்தை எடுத்துக்கணும், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஒரு பிளானாக எடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல, குளிர்ந்த இடம், உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் குளிர்ந்த இடம், அங்கே உட்காந்துருங்க. பிடிச்ச நேரத்தில் உட்காருங்க. கட்டாயமாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்திங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது.
ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்கிது, அதில் ஒரு 11 நிமிஷத்தை எடுத்துக்கிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம், வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், கரெக்டாக டைம் பார்த்துக்கிறோம். செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அந்த இடத்துல ஒலி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, ஒலி இருக்கவே கூடாது, அதுதான் முக்கியம். கண் திறந்து பார்த்ததுன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். நம்ம பக்கத்தில் ஃபுல் லைட்டு ஹோல்டரில் உட்காரக்கூடாது. அந்த இடம் டம்மியாக இருக்கணும், ரொம்ப அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், நம்மளை கண் எரிச்சல் அளவுக்கு இல்லாமல் ஒரு 11 நிமிஷம் அமைதியாக எதையாவது ஒன்றை உற்று நோக்கி அப்படியே இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துங்க, அந்த மனசை அப்படியே காம் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு இந்த மனசு இயங்கணும். இது அப்படியே தொடர தொடர ஒரு 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முதல் 11 நாள்லேயே முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறமா இந்த 11 நிமிஷத்தை எப்படி கிடக்கணும் அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்யணும். டெய்லி வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான். இந்த 48 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இடம் மாறணும், இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும், அதை மட்டும் சிந்திக்கணும். வேறு அப்பயும் செல்லெல்லாம் மியூட்டில் இருக்கணும், அதாவது ஃப்ளைட் மோடில் இருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 மணி நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள், அந்த 48 மணி நேரத்தில் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த கால கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 11 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 மணி நேரத்தை மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.